இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதிமூன்று 10/2014 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை. ஜெய வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி. துல்ஹஜ் 18ஆம் தேதி. திருவம்பல் ஸ்ரீ சிவபெருமான் திருவீதி உலா. தூத்துக்குடி ஸ்ரீ பாகம் பிரியாள் பவனி வரும் காட்சி. தென்காசி பத்தமடை தலங்களில் அம்பாள் திருவீதி உலா. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய். சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். வேதனே விமலனே விரிஷடை கடவுளே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாதனே நாத ஓம்காரனே பணிவார்க்கு நால்வகை பதங்களை அருளும் பாதனே பாதனே மலமங்கை பாதனே பாதனே மலமங்கை பாதனே பேதையன் பாவமெல்லாம் இறைவா பேதை என் பாவமெல்லாம் தடுத்து எனையாண்ட போதனே போதனே நாளு உன் புகழ் பாடிய உன் புகழை பாடிய உன் புகழை பாடிய உன் புகழை பாடிய உன் புகழை பாடிய தொண்டு புருகுவேன் தொண்டு புருகுவேன் பாடியே உன் தொண்டு புருகுவேன் நின் கடல் போற்றி. இறைவா உன் புகழ் பாடுவேன் இறைவா உன் புகழ் பாடுவேன் இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழை பாடுவேன் இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன். என் மனம் போல வடிவம் தந்தாய் தலைவா என் மனம் போல வடிவம் தந்தாய் தலைவா 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 என் மனம் போல
ஜெகமாயை எனும் பாச இருள் நீங்கவே இருள் நீங்கவே ஜெகமாயை இந்த ஜெகமே மாயை மாயை இந்த ஜெகமே மாயை மாயை பாசகிருள் நீங்கவே நீங்கவே பாசகிருள் நீங்கவே இந்த ஜெகமாயை என்னும் பாசகிருள் நீங்கவே தெளிவாகி சிவஞான பொருள் வாங்கவே மனம் தெளிவாகி சிவஞான பொருள் வாங்கவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே 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 இறைவா எனக்காகவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுகமான தவக்கோலம் எனக்காகவே சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே அருட்சுடரே அருட்சுடரே உன் திருக்கோலம் தன்னை காணவே இறைவா உன் புகழ் பாடுவேன் இக மீது உன்னை வேண்டி உயிர் வாழும் நாளெல்லாம் இறைவா உன் புகழ் பாடுவேன் अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திருத்தலங்களுக்குள்ளே திருக்கூடலூர் என்பது ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திற்கு இப்பொழுது திருக்கூடலூர் என்று சொன்னால் அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. அது ஆடுதுறை பெருமாள் கோயில் என்று அது வழங்கப் பெறுகிறது இப்பொழுது. அதுவும் கூட அது தஞ்சாவூரிலிருந்து திருச்சி போகிற வழியிலே அமைந்திருக்கிற ஊர் என்று கூட நாம் சொல்ல வேண்டும். என்றால் ஆடுதுறை என்கிறது வேறு ஒன்றும் இருக்கிறது. அதே போல் கூடலூர் என்கிற பேரிலேயே மற்றொரு திவ்ய தேசமும் இருக்கிறது. மதுரை மாநகரத்திலே இருக்கக்கூடிய அந்த கூடல் அழகர் சந்நிதி அதுவும் கூட கூடலூர் என்றே வழங்கப் பெறுகிறது. ஆனால் இந்த ஆடுதுறை பெருமாள் கோயில் என்ற திருக்கூடலூர் இந்த திவ்ய தேசத்திற்கு திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில், அதாவது கூடல், திருக்கூடல் நகர் என்று அது பாண்டிய அரசர்களுடைய தலைநகரமாக இருந்த இடம் அல்லவா. அப்படிப்பட்ட பெரிய திருக்கோவிலுக்கு கூட திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம்தான் பாடினார். ஆனால் இந்த திவ்ய தேசத்திற்கு திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். திருக்கூடலூர் என்கிற திவ்ய தேசம். இங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான், அவனை அம்பரீஷன் என்கிற அரசன், அந்த அரசன் தான் இங்கே வந்து அந்த எம்பெருமானை வணங்கி இவருடைய அருளாலே துர்வாசருடைய அந்த கோபத்திலிருந்து மீண்டான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது.
அதாவது இந்த அம்பரீஷன் என்கிறவன் ஏகாதி விரதம் இருந்தான். அப்பொழுது துர்வாசர் இவனை சோதிப்பதற்காக வந்து நானும் உன்னோடு வந்து உணவு உண்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். ஆனால் இவன் ஏகாதசி முடிஞ்ச அந்த துவாதசி பாரணை என்பது விடியற் காலையிலே செய்ய வேண்டும். ஆனால் அதற்குள் துர்வாச முனிவர் வாராமல் போகவே இவன் என்ன செய்தான், அந்த விரதம் கெட்டு போகக்கூடாது என்பதனாலே அவர் வருவதற்கு முன்னாலே ஓரளவு தீர்த்தம் மட்டும், ஒரு உதிரணி தீர்த்தம் பருகினானாம். ஆனால் அதுவே அவருக்கு கோபத்தை உண்டாக்கி இவனை சபிக்க முன்வந்த பொழுது இந்த எம்பெருமானை சரணம் புகுந்தான் அம்பரீஷன். உடனே இந்த எம்பெருமான் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினான். அது துர்வாசரை துரத்தி கொண்டு சென்றது. கடைசியிலே இந்த துர்வாசர் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து அந்த எம்பெருமான் சொன்னபடி அம்பரீஷனிடத்திலேயும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிற்பாடுதான் அந்த சக்கராயுதம் அவரை விட்டது என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ணினவர் இங்கே எழுந்தருளியிருக்கிற பெருமாள் தான் என்று அந்த ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அதையும் தவிர வராகப் பெருமாள் அவர் பூமியை குத்தி கொண்டு அப்படி சென்றார் என்று, அந்த பூமியை பிரளயம் கொண்ட பூமியை எடுப்பதற்காக அப்படி குத்தினார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி அவர் பூமியை குத்தின இடம் இந்த ஆடுதுறை பெருமாள் கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூடலூர் என்கின்ற இடம்தான் என்றும் கூட ஸ்தல புராணம் தெரிவிக்கின்றது. இங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் மிக அழகாக 10 பாசுரங்களிலே மங்களாசாசனம் செய்கின்றார். தாம் தம் பெருமை அறியார் தூது வேந்தற்காய வேந்தரூர் போல் காந்தல் மென்குரல் நன்மடவார் காந்தல் விரல் மென்குழல் நன்மடவார் ஊந்தல் கமழும் கூடலூரே என்று என்ன பண்றான்னா, இந்த எம்பெருமானுடைய திவ்யதேசம் இங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்ட பெருமை உடையவன் என்றால், தாம் தம் பெருமை அறியார், அவருடைய பெருமை இன்னது என்று அவருக்கே தெரியாது என்கிறார். தனக்கும் தன் தன்மை அறிவறியான், அவனுக்கும் கூட அவனுடைய பெருமையை தெரியவே தெரியாது. வேதமே கூட என்ன சொல்லுகிறது, எம்பெருமான் தன்னுடைய பெருமையை தான் அறிவானோ மாட்டானோ என்று கூட வேதம் சொல்லுகிறது. அறிவானோ மாட்டானோ என்று ஐயப்பாடாக சந்தேகமாக சொல்லித்து வேதா தொம் வேதா என்று வேதம் சந்தேகமாக சொல்லிற்று. ஆனால் செய்ய தமிழ் மாலைகளை காட்டிலும் தெளிய ஓதுகின்ற அந்த செய்ய தமிழ் மாலை ஆகையினாலே இது என்ன சொல்லித்துனா, தாம் தம் பெருமை அறியார், அவர் தெரியவே தெரியாது தனக்கு. அப்படி தெரிந்திருந்தால் இந்த காரியத்தை செய்திருப்போரோ. என்ன செய்தார் என்றால், தூது வேந்தற்காய வேந்தர் என்று வேந்தர்களுக்காக தான் தூது சென்றான் என்றால் என்ன, அது ஒரு அடிமையினுடைய காரியம், அது வேலைக்காரன் செய்யக்கூடிய காரியம். ஆனால் சர்வலோக நாயகன் தான், எல்லோருக்கும் தான் தான் எஜமானன் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தால் அவன் இந்த காரியத்தை செய்வானா என்பது போல திருமங்கை ஆழ்வார் இந்த திவிதேசத்து எம்பெருமானுடைய சௌலபியத்தை, அந்த எளிமையை கொண்டாடி அற்புதமான பாசுரத்தை பாடினார். கூந்தல் கமழும் கூடலூர் என்று இந்த கூடலூருக்கு அப்படிப்பட்ட பெருமை உண்டு என்று 10 பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தருளினார். உண்டு கேட்டு உத்து மோந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டுபடலாமோ உன் தொண்டனேன் விண்டிலங்கும் ஆடலூர் நேமி முதலைம்படையாய் அன்புடையாய் கூடலூராய் இதனை கூறு. திருக்கூடலூர் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே, நீயே சொல்லு, உண்டு கேட்டு உற்று மோந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டுபடலாமோ என்று நான் இப்படி பஞ்சேந்திரியங்களுக்கே வசப்பட்டு கிடந்தால் என்ன ஆவது, நான் வீணாகவன்றோ நான் போய்விடுவேன். அப்படி உன் தொண்டனேன் இப்படியெல்லாம் ஆகக்கூடாது. ஆயினால நீ என்ன பண்ணணும், விண்டிலங்கும் ஆடலூர் நேமி முதல் ஐம்படையாய், நீ 5 ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய். எதற்காக இந்த 5 ஆயுதங்கள் என்னால், என்னுடைய 5 இந்திரியங்களை அடக்குவதற்காகத்தான். என்னை படுத்துகின்ற இந்திரியங்கள் 5, அவற்றை தொலைப்பதற்கு உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களோ அது 5. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும், அந்த 5 ஆயுதங்களை கொண்டு இந்த 5 இந்திரியங்களையும் என்னை அடக்கி நீ என்ன பண்ண வேண்டும்னா, இப்படி உனக்கே அன்புடையவனாக என்னை ஆக்க வேண்டாமோ என்று அந்த திருக்கூடலூரிலே எழுந்தருளிருக்கின்ற ஆடுதுறை பெருமாள் அந்த பெருமாளை பார்த்து இங்கே
இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கேட்பதாக இந்த அற்புதமான பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருக்கூடலூர் எம்பெருமான் அவனுடைய திருவருளை பெற்று நாம் நிச்சயம் நலனை பெறுவோம்.